ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே நராதமாஹ மாயயா பருத ஞானா ஆசுரம் பாவமாஸ்ருதாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனையை பார்த்து சொல்றாராம், நமாம் துஷ்கிருதினோ மூடாஹா, அதாவது எந்த நபர்கள் எந்த மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லையோ, என்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டு பக்தி செலுத்துவதில்லையோ என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் அவர் என்னை என்று சொல்லும் போது கிருஷ்ணர் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் அந்த பரமாத்மாவின் ஸ்வரூபமாக இருப்பவர். ஒரு ஸ்வரூபம் என்று சொல்லிவிட்டாலே, பரமாத்மாவின் ஸ்வரூபம் என்று சொல்லிவிட்டாலே அந்த இறைவனின் கருணை நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த இறைவன் நம்ம இந்த லோகங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு லோகத்தில் இருக்கிறார். அவரின் கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்மளால் அங்க செல்ல முடியாது. ஆனால் அவர் நினைத்தால் மட்டுமே கீழே இறங்கி வர முடியும். அப்படி அவர் இறங்கி வரும் அந்த ஒரு விஷயத்தை தான் அவதாரம் என்று சொல்றோம். அது கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும், ராமாவதாரமாக இருக்கட்டும், இல்ல சிவபெருமானை எடுத்த பல அவதாரங்களாக இருக்கட்டும். இப்படி அவதாரங்கள் என்று சொன்னாலே நம் லோகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு லோகத்தில் இருக்கும் அந்த இறைவன் நமக்கு அவருடைய கருணையை காட்டுவதற்காக இந்த லோகத்திற்கு, நம்ம பூலோகத்துக்கு வருவதுதான் அவதாரமாக இருக்கு. அப்படி எடுத்துட்டு வந்த ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணர். ஆனால் கிருஷ்ணர் நான் கடவுள் என்று சொன்னார் என்றால் அவர் அந்த இறைவனின் சொரூபமாக இருக்கிறார், பிரம்மத்தின் சொரூபமாக இருக்கிறார். நம்மளோட புரிந்து கொள்கிற அந்த ஒரு விஷயம் என்ன, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஒரே ஒரு பிரம்மம் தான். அந்த பிரம்மத்திற்கு பல சொரூபங்கள் இருக்கு. சில பேர் அந்த பிரம்மத்தை சிவன் என்று சொல்றார், சில பேர் அந்த பிரம்மத்தை விஷ்ணு என்று சொல்றார், சில பேர் பிரம்மா, சில பேர் ஹனுமான் என்று சொல்றார், சில பேர் சுப்பிரமணியன் முருகன் என்று சொல்றார், சில பேர் விநாயகன் என்று சொல்றார், சில பேர் இந்திரன் என்று சொல்றார். இந்த மாதிரி ஒரு பிரம்மத்திற்கு பல சொரூபங்கள், பல ரூபங்கள் இருக்கலாம். அதாவது அந்த ரூபங்கள் எல்லாமே வேறுபட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி ரூபங்கள் பல இருந்தாலும் இப்படி ஒரு கடவுள் இப்படி இருக்கிறார், ஒரு கடவுள் இப்படி இருக்கிறார் என்று கடவுள்கள் என்று சொல்ல முடியாது. கடவுள் என்று ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அந்த ஒரு கடவுளின், அந்த ஒரு இறைவனின் சொரூபமாக தான் இத்தனை கடவுள்கள் என்று நம்ம யாரும் சொல்றோமோ எல்லாருமே வரா. ஆனால் ஒரு இறைவனாக, ஒரு பிரம்மமாக இருக்கும் அவரை வழிபடாத நபர்கள், அந்த கடவுள் இல்லை என்று சொல்கிற நபர்கள் ஒரு அசுரத்தன்மையை பெறுகிறார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அசுரத்தன்மை என்றால், அசுரர்கள் என்றால் யார்? நன்மையை வெறுப்பவர்கள், தீமையை செய்பவர்கள். அதே நேரத்தில் நல்லவாளுக்கு துன்பம் செய்கிறவர்கள். அது கொஞ்சம் சின்ன அளவுல ஒரு துன்பம் செய்தாலும் சரி, இல்ல ரொம்ப பெரிதாக துன்பம் செய்தாலும் சரி, அந்த பக்தர்களை துன்புறுத்துவது என்பதே பெரிய பாவம். அதிலிருந்து சின்ன பாவம் பெரிய பாவம் என்ற வித்தியாசம் இருக்க போகிறது. ஆனால் பக்தர்களை துன்புறுத்துவது, நன்மைகள் நடக்காமல் தடுப்பது, தீமைகளை பரப்புவது, இப்படி இருப்பதுதான் அசுர பாவம் என்று சொல்றார், அசுர குணம் என்று சொல்றார். இந்த அசுர குணம் யாருக்கு வரும் என்றால், அந்த இறைவனின் சொரூபங்களை உணராத நபர். அந்த இறைவன் சொரூபம் அனைத்துமே ஒன்றுதான், ஒரே இறைவன் தான் பல சொரூபங்கள் இருக்கார் என்று உணராதவர். அதே நேரத்தில் அந்த இறைவன் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், அவளுக்கு தான் இந்த அசுரத்தன்மை வரும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இதுல இருந்தே நமக்கு புரியாது, இந்த அசுரத்தன்மையும் அவளால வரல, அவளுக்கு இருக்கிற அந்த அஜ்ஞானத்தினால வர்றது, அந்த அறியாமையினால வர்றது என்று புரிந்து கொள்கிறோம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 17வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.